ஹாய் வியூவர்ஸ் எல்லாம் எப்படி இருக்கிறீங்க? நீங்கள் நல்லா இருக்கிறீங்கன்னு நினைக்கிறேன். லாஸ்ட் வீடியோ எனக்கு லைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணதுக்கு ரொம்ப தேங்க்ஸு. லாஸ்ட் வீடியோ வந்து ஏர் ஆயில் போட்டிருந்தேன், அதுக்கப்புறமேல் ஏர் பேக் போட்டிருந்தேன். இன்றைக்கி வந்து நம்ம என்ன வீடியோ பார்க்கலாம்னா ஏர் டை, நேச்சுரல் ஏர் டை எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம் வீட்லேயே. அதுக்கு வந்து ரெசிபி பார்த்துக்கலாம். இது வந்து வெந்தயம் எடுத்து வச்சுன்னுக்கிறேன். இது வந்து செம்பருத்தி பூ இலை, இது வந்து கடுகு, இது வந்து கருவேப்பிலை, இது வந்து கோகோனட் பேராஷூட் ஆயில் எடுத்து வச்சுன்னுக்கிறேன். இப்போ நம்ம எப்படி செய்முறைன்னு செய்கிறதுன்னு பார்த்துக்கலாம். இப்போ பாருங்க இப்போ எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். அந்த டையை நான் வந்து இரும்பு கடாய் வச்சு நல்லா சூடாகிட்டுக்குது. இப்போ வந்து நான் இதில் வந்து கடுகு ஆட் பண்ணிக்கிறேன். கடுகு நல்லா பொரிஞ்சு வர வரைக்கும் வறுத்துக்கணும். கடுகு வந்து பட்டன்னு வெடியும். இது வெடிஞ்சு வரும்போது வெந்தயத்தை கூட ஆட் பண்ணிக்கலாம். நம்ம வெந்தயம் அது கூட நல்லா இதாகட்டும். இது நல்லா பொரியட்டும். கடுகும் வெந்தயம் நல்லா பொரிஞ்சு வந்துருக்குது. அந்த டைமில் நம்ம இந்த கருவேப்பிலை கூட ஆட் பண்ணிக்கலாம். அப்போ தான் எல்லாம் ஈக்குவலாக பிளாக் ஆகும். கருவேப்பிலை கூட அந்த செம்பருத்தி இலை வச்சுருந்தால அதையும் நான் ஆட் பண்ணி நல்லா பிளாக் ஆகிற வரைக்கும் அதை நல்லா பொரிய வைக்கணும். இது கூட சேர்த்து நான் நல்லா வறுத்து எடுக்கிறேன். இது பாருங்கள், எல்லாம் அந்த கடுகு வெந்தயம் கருவேப்பிலை அந்த தாசுரலை பூ எல்லாம் போட்டு நல்லா கருப்பாக எவ்வளோ கருப்பாக வறுத்து எடுத்துருக்கிறேன். இது ஒரு 10-15 மினிட்ஸ் ஆகுது நல்லா வறுத்து எடுக்கிறதுக்கு. இப்போ இந்த இலையை இதெல்லாம் சேர்த்து ஒரு தட்டில் போட்டு ஆற வச்சு எடுக்க போகிறேன். எல்லாத்தையும் வெந்தயம் கருவேப்பிலை கடுகு இதெல்லாம் நல்லா கருப்பாக வறுத்து எடுத்துன்னு வந்து வச்சுட்டுக்கிறேன். இப்போ நல்லா ஆற வச்சு ஆறிட்டு இருக்குது. இப்போ இதை நம்ம மிக்சியில் போட்டு அரைச்சி எடுத்துன்னு வரலாம். இது பாருங்கள், நான் எவ்வளோ நைஸாக மிக்சியில் பவுட்ரு பண்ணி எடுத்துன்னு வந்துக்கிறேன். இந்த மாதிரி நைஸாக மிக்சியில் பவுட்ரு பண்ணி எடுத்துன்னு வந்து அதுக்கப்புறம் நம்ம எப்படி மிக்ஸ் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். அது பாருங்க, நான் மிக்சியில் பொடி பண்ண பவுடரை வந்து எனக்கு தேவையான அளவு வந்து ஒரு பவுலில் எடுத்து போட்டுன்னுக்கிறேன். மீதி பவுடரை வந்து ஒரு பாட்டிலில் நான் ஸ்டோரேஜ் பண்ணி வச்சுருக்கிறேன். நம்மளுக்கு எப்போ தேவையாக இருக்குது அப்போ எடுத்து நம்ம அதை மிக்ஸ் பண்ணிக்கலாம். இப்போ இது எப்படி மிக்ஸ் பண்ணலாம், இது கூட என்ன போட்டுக்கிறேன் நான் கொஞ்சம் கோகோனட் ஆயில் எடுத்து காமிச்சேன். அந்த கோகோனட் ஆயில் கொஞ்சம் ஊற்றிக்கிறேன் நான். அதுக்கப்புறமேட்டு அலோவேரா ஜெல் கொஞ்சம் எடுத்து வச்சுருக்கிறேன். இந்த அலோவேரா ஜெல்லும் முடிக்கு ரொம்ப நல்லது. நீங்கள் கடையில் கட்சலாம் அந்த அலோவேரா ஜெல் வாங்கிக்கோங்க. இது நான் ஒரிஜினல் எடுத்து வச்சுருக்கிறேன். அதனால தான் எனக்கு கொஞ்சம் இதுவாக இருக்குது. இப்போ இதை நல்லா நம்ம மிக்ஸ் பண்ணிக்கணும். நல்லா சாஃப்ட் ஆகிற வரைக்கும் மிக்ஸ் பண்ணிக்கணும். இது பாருங்கள் எப்படி சாஃப்ட் ஆகுது. டை இது நேச்சுரல் டை. இது நம்ம வந்து கடையில் வாங்கி போடுறோம் டை. அந்த டை வந்து நமக்கு வந்து இப்போ வந்து நிறைய பேருக்கு தலையில் கேன்சரு, மூஞ்சில் மங்குங்க ஜாஸ்தி வருது. அதனால் நம்ம என்ன பண்ணோம், அந்த டையை கேன்சல் பண்ணிவிட்டு நீங்கள் இந்த வீட்லேயே நேச்சுரலான டையை நீங்கள் வீட்டில் ரெசிபி பண்ணி நீங்கள் போட்டு பாருங்கள். உங்களுக்கு ரொம்ப நல்ல முடியும் கருப்பாகவும் இருக்கும். நம்மளுக்கு எதுவும் சைட் எஃபெக்ட். இது பாருங்கள், ஸ்பூனில் மிக்ஸ் பண்ணதுனால எனக்கு சரியாக மிக்ஸ் பண்ண வரல. இப்போ நான் கையில் எடுத்து மிக்ஸ் பண்ணிக்கிறேன். ஏன்னா நல்லா பிளாக் ஏர் டையோட பிளாக்காக நல்லா வந்திருக்குது. நீங்கள் வந்து இந்த டை அப்ளை பண்ணும்போது தலை நல்லா ஏர் வாஷ் பண்ணிட்டு காஞ்ச முடியாக இருக்கணும். அப்போ நீங்கள் நல்லா அப்ளை பண்ணிட்டு 1 hour நல்லா விட்டுட்டு நீங்கள் வந்து ஷாம்பு போட்டு வாஷ் பண்ணக்கூடாது. இதை வெறும் வார்ம் வாட்டரில் வாஷ் பண்ணி விட்டுட்டு ஒரு 2 days ஆகிட்டு பிறகு நீங்கள் உங்களுக்கு எந்த ஷாம்பு நீங்கள் போடணுமோ அந்த ஷாம்பு போட்டு நீங்கள் வாஷ் பண்ணிக்கலாம். ஆனால் இது வந்து வீக்லி 2 time போடணும். ஏன்னா இது நம்ம வீட்டில் பண்ண நேச்சுரல் டை, கெமிக்கல் டை இல்லை. ஆனால் கெமிக்கல் டைலையும் முடி நம்ம ஷாம்பு போட்டு வாஷ் பண்ணிட்டா வெள்ளையத்தாகும். இதுலேயும் ஷாம்பு போட்டு வாஷ் பண்ணிட்டா வெள்ளையத்தாகும். ஏன்னா நீங்கள் வீட்டில் பண்ணிட்டு எங்களுக்கு முடி கற்பாவில் வெள்ளையாகுதுன்னு நீங்கள் நினைக்காதீங்க. இது நேச்சுரலாக கடவுள் கொடுத்த முடி வந்து நம்மளுக்கு வயசாகிட்ட பிறகு அது வெள்ளை ஆவதாகும். ஆனால் நம்ம டை போடுறதுனால நம்மளுக்கு கெமிக்கல் டை வேணாம், நம்மளுக்கு நேச்சுரலாக வேணும்னு சொல்கிறதுக்கோசரம் நான் வீட்டிலே ரெடி பண்ணியிருக்கிறேன். நானும் இந்த டை தான் யூஸ் பண்ணியிருக்கிறேன். நீங்கள் இதை வீட்டில் யூஸ் பண்ணி பார்த்துட்டு உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நிறைய பேர் வீடியோ பார்க்குறீங்க, லைக்கோ சப்ஸ்கிரைப் பண்ண மாட்டேங்கிறீங்க. ப்ளீஸ் லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.